வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் வாங்க இன்றைக்கி கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதை நாங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு பிரட்டல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் கருணக்கிழங்கை தோல் எல்லாம் சீவி வெட்டி உப்பு போட்டு கழுவி இதுக்குள்ளேயும் நான் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். நாங்கள் இதையும் பொரிச்செடுக்கணும். பொரிச்செடுத்து போட்டு நாங்கள் மிச்சத்தை செய்வோம். வாங்க நாங்கள் கருணக்கிழங்கை பொரிச்செடுப்போம். எண்ணெய் பொரிச்சிட்டு நாங்கள் அந்த வடிவாக பொரிச்சு எடுத்துட்டு பேருந்து நாங்கள் கறியை செய்வோம். இந்த கருணக்கிழங்கு பொரிஞ்சிட்டது நீங்கள் பார்க்கல அந்த நல்ல கலகலகலன்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த நல்லா பொரிஞ்சால் அதுக்கு நீங்கள் எடுத்து பேப்பர் டவலில் போட்டு அதை வைக்கணும். இப்படியே எல்லா கருணக்கிழங்கு துண்டுகளையும் நாங்கள் பொரிச்செடுப்போம். கருணக்கிழங்கு கறி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சட்டிக்குள்ளே போடுவோம். சாதுவாக அந்த வெங்காயத்தை வாட்டின பிறகு நாங்கள் எண்ணெயை விடுவோம். 4 உள்ளியை சின்ன சின்ன துண்டாக வெட்டி 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்வோம். இதோட 3 தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், கருவேப்பிலை ரொம்ப சேர்த்து அதையும் வதக்குவோம். நாங்கள் பொரித்து வச்சுக்கிற கருணக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். இதோட நாங்கள் 1 தேக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்வோம். தேக்கரண்டியை விட குறைவான மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். இதோடு நாங்கள் 2 கப் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து அவிய விடுவோம். நாங்கள் ஏற்கனவே உப்பு பிரட்டி வச்சிருந்தபடியாக ஒரு கருணக்கிழங்கு பிரட்டி தான் பொடிச்சு நாங்கள் அதை இப்போ கொஞ்சமாக சேர்க்குறோம். இப்போ புளி விடையக்கில் பார்த்து சேர்த்துக்கொள்வோம். இதில் 2 மேசக்கரண்டி அளவு புளி தண்ணியும் சேர்த்துக்கொள்வோம். இந்த கருணக்கிழங்கு நாங்கள் விட்ட தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டுது. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு 3 மேசக்கரண்டி அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். திரும்பினா அந்த கப்பையும் ஒரு மேசக்கரண்டி தண்ணீர் அலசிட்டு அதையும் சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பால் எல்லாம் விட்டாச்சுது. இப்போ நாங்கள் உப்பு புளி பார்ப்போம். நாங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கொள்வோம். வெல்லம் ஓகே இருக்குது. இதோடு நாங்கள் நம்மளா வெல்லம் சேர்க்குறது எங்கள்கிட்ட வெல்லம் இல்லை. நாங்கள் கார்த்திகை சீனி சேர்த்துக்கொள்கிறோம். இந்த சீனியை நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம், இல்லாட்டி சேர்க்காமலும் விடலாம். வெல்லம் நீங்கள் சேர்க்கும் பொழுது இன்னும் ஒரு சுவை வேறு லெவலில் இருக்கும். எங்களோட கருணக்கிழங்குக்கு பிரட்டல் ரெடி. நான் கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. இதுக்குள்ள இப்படியே அடுப்பில் விட்டிங்கன்னா நல்லா வற்றி பிரண்டு வரும்.